ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இயேசுவின் வார்த்தை என்கின்ற இந்த உன்னதமான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில அநேக தடைகளை பார்க்கிறோம். வாழ்க்கையில முன்னேற முடியாமல், பொருளாதாரத்திலே ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாமல், பலவிதமான தடைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது, பிள்ளைகளுடைய திருமணத்தில் இருக்கிறது, வியாபாரத்தில் இருக்கிறது. இந்த தடைகளை நாம் எப்படி மேற்கொள்ளுவோம் என்று நாம் அநேக நேரம் கலங்குகிறோம், திகைக்கிறோம், என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறோம். வேதாகமத்திலே இஸ்ரவேல் புத்திரர் கானானை நோக்கி பிரயாணப்பட்ட பொழுது எரிகோ மதில் அவர்களுக்கு முன்பாக பெரிய தடையாக நின்றது. எரிகோக்குள் ஒருவரும் உள்ளே போக முடியாமல், வெளியே வர முடியாமல் அதன் வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தது. இந்த எரிகோவின் மதிலை தகர்த்து ஒளிந்தால் ஒளிய, இந்த எரிகோவின் தடைகள் உடைக்கப்பட்டால் ஒளிய, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை அவர்கள் சுதந்திரிக்க முடியாது. இந்த தடைகளை உடைத்தெறிவதற்கு அவர்கள் செய்த காரியம் ஒன்று என்னவென்றால், அந்த தடைகளை உடைப்பதற்கு தேவனே ஆலோசனை கொடுத்தார், தேவனே வழி நடத்துதலை கொடுத்தார். இந்த எரிகோவை உடைப்பதற்கு, மதிலை தகர்ப்பதற்கு ஆண்டவர் 7 நாட்கள் அந்த பட்டணத்தை சுற்றி வர சொன்னார். 13 தடவை ஆண்டவர் சுற்றி வர சொன்னார். இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஆலோசனை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் தேவ ஆலோசனையை சார்ந்து கொள்ளுவீர்களானால், உங்கள் வாழ்வில் எது தடையாயிருந்தாலும், எப்படிப்பட்ட தடையாயிருந்தாலும் ஆண்டவர் அந்த தடைகளை உடைத்தெறிய வல்லவராயிருக்கிறார். ஜோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் தேவனுடைய ஆலோசனையின்படி, தேவனுடைய வழி நடத்துதலின்படி, தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி அவர்கள் செயல்பட்ட பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்த தடைகள் தானாகவே உடைந்து விழுந்து போனது. இன்றைக்கு உங்கள் தடைகள் உடைக்கப்பட, உங்கள் தடைகளுக்கு ஒரு தீர்வு காண, உங்கள் முன்னேற்றத்தை முடக்கி வைத்திருக்கிற கதவுகள் திறக்கப்பட, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தடைகள் மாறுவதற்கு உம்முடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கிறேன் என்று நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுவார். உங்கள் தடைகளை உடைப்பதற்கான ஆலோசனை தேவனிடத்தில் இருக்கிறது. தேவ சமூகத்தில் அமருங்கள், தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். தடைகள் உடைக்கப்பட்டு நன்மைகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் உடைக்கப்பட உம்முடைய ஆலோசனைகளை தந்து மகிமையாய் வெற்றி சிறக்க உதவி செய்யும். எது உம்முடைய பிள்ளைகளுக்கு தடையாயிருக்கிறதோ அந்த தடைகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.